இந்த கான்கேவ் லென்ஸு கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கு. கான்வெக்ஸ் லென்ஸு ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த குழி லென்ஸையும் குவி லென்ஸையும் யூஸ் பண்ணி தான் டெலஸ்கோப் இயங்குகிறது. தூரத்தில் இருக்கிறவர்களை காணத்தக்கதாக இந்த டெலஸ்கோப் ஆனது ஆதி காலங்களிலே உருவாக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசன அபிஷேகம் அல்லது தீர்க்க தரிசன ஞானம் என்பது பழைய ஏற்பாட்டை மற்றும் புதிய ஏற்பாட்டை இரண்டுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இணைத்து நாம் சில நேரங்களிலே இணைத்து பேசுகிறோம். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு காரியம் ஒரு தீர்க்கதரிசியினுடைய இருதயத்திலே உண்டாகிறது.